வணக்கம். வாகை தமிழ் சுடர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழ் இலக்கியத்தில் தேர்வுகளுக்காக அல்ல, வாழ்க்கையை உணர்வதற்காகவும் படிக்க வேண்டிய ஒரு மகத்தான காவியம் சிலப்பதிகாரம். பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, நெட், செட் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு மிக முக்கியமான இந்த ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மையாக இடம் பிடித்துள்ள இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் பற்றி இன்று உங்கள் முன்னிலையில் விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். நேர்மையின் உருவம் கண்ணகி, அறத்தின் உச்சம் கோவலன், நீதி பேசும் மதுரை நகரம், மனதை நெகிழ வைக்கும் நிகழ்வுகள், இவை அனைத்தையும் தேர்வு நோக்கோடு எளிய முறையில் நினைவில் நிற்கும் வகையில் இந்த வீடியோவில் விளக்க இருக்கின்றோம். இந்த பயணத்தில் உங்களுடன் உங்கள் வாகை தமிழ் சுடர் யூடியூப் சேனல் இணைந்திருக்கிறது. வாருங்கள், வினாக்களுக்குள் பயணிக்கலாம். சிலப்பதிகாரம் பகுதி 1. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். 3 காண்டங்கள் இருக்கின்றன. 30 காதைகள் இருக்கிறது. புகார் காண்டத்தில் 10 காதைகள், மதுரை காண்டத்தில் 13 காதைகள், வஞ்சி காண்டத்தில் 7 காதைகள். காண்டம் என்பது நூலின் பெரும் பிரிவு. மொத்த வரிகள் 5001. காதை என்பது காண்டத்தின் உட்பிரிவு. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள்: நாடக காப்பிய நன்னூல், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முதல் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், மூவேந்தர் காப்பியம், தேசிய காப்பியம், புரட்சி காப்பியம். இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சிலம்பின் முதல் காதை மங்கள வாழ்த்து காதை, சிலம்பின் இறுதி காதை வரந்தரு காதை. மணிமேகலை மேல் உரை பொருள் முற்றிய சிலப்பதிகாரம் முற்றும் என்று இந்நூல் நிறைவு பெறுவதனால் மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தையும் இரட்டை காப்பியங்கள் எனலாம். இளங்கோவடிகளின் பெற்றோர்: இளங்கோவடிகளின் தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், தாய் சோழன் மகள் நற்சோனை, தமையன் சேரன் செங்குட்டுவன். சிலப்பதிகாரத்தின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளை முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது அடிகள் நீரே அருளுக என்று வேண்டிக் கொள்ள இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று முன்வந்து இக்காப்பியத்தை படைத்தார். புகார் நகரத்தில் தலைக்கோல் அறிவை பட்டம் பெற்றவள் மாதவி. சிலப்பதிகார சமயம் சமணம். பா ஆசிரியப்பாவைச் சேர்ந்தது அகவலோசை. சிலப்பதிகாரத்தின் உரையாசிரியர்கள்: அரும்பத உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார், நா.மு. வேங்கடசாமி நாட்டார். கோவலனின் தந்தை மாசாத்துவான், கண்ணகியின் தந்தை மாநாய்க்கன், பாண்டிய நெடுஞ்செழியனின் மனைவி கோப்பெருந்தேவி, மாதவியின் தோழி பயந்தமாலை, கண்ணகியின் தோழி தேவந்தி, மாதவியின் தாய் சித்ராபதி, செங்குட்டுவனின் மனைவி வேண்மாள். இந்திர விழா யார் ஆட்சியில் முதலில் நடந்தது? சோழன் தூங்கையில் எரிந்த தொடிதோட் செம்பியன். இந்திர விழா 28 நாட்கள் நடைபெறும். சிலப்பதிகாரத்தில் உள்ள சமண துறவி கவுந்தியடிகள். சிலப்பதிகாரத்திற்கு திருப்பு முனையாக அமையும் காதை கானல் வரி. சிலப்பதிகாரத்தில் திருப்பு முனையாக அமையும் மாந்தர் மாடல மறையவன். கண்ணகி வழிபாடு பிற்காலத்தில் மாரியம்மன் வழிபாடாக மாறியது. சிலப்பதிகாரத்தில் திருமால் சீர்பாடும் பகுதி ஆய்ச்சியர் குரவை. கொற்றவை வழிபாடு கூறுவது வேட்டுவ வரி.
முருகன் வழிபாடு பற்றி கூறுவது குன்றக்குரவை. அடியார்க்கு நல்லார் உரையில் காணப்படும் இசை நூல்கள் பெருநாரை, பாரதம், பெருங்குருகு. கோவலன் கண்ணகிக்கு ஏற்பட்ட கொடுந்துயர் அறிந்து மாநாய்க்கன் சார்ந்த சமயம் ஆசிவேகம். 1000 பொற்கொள்ளரை பலியிட்டவன் வெற்றிவேல் செழியன். சங்க இலக்கியத்திற்கும் பக்தி இலக்கியத்திற்கும் பாலமாக அமைந்த நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை சிறப்பதிகாரம் என்று கூறியவர் உ.வே. சாமிநாத ஐயர். சிலப்பதிகாரத்தை சிறப்பதிகாரம் என்று கூறியவர் உ.வே. சாமிநாத ஐயர். இரட்டை காப்பியங்கள் என்று இணைத்து கூறியதை தவறு என்றவர் சோமசுந்தர பாரதியார். அதிகமாக தமிழில் ஆய்வு செய்யப்பட்ட நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை முதலில் அச்சேற்றியவர் உ.வே. சாமிநாத ஐயர். மாநில கல்லூரியில் உ.வே.சாவிற்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது. கண்ணகிக்கு சிலை எடுத்தவன் சேரன் செங்குட்டுவன். செங்குட்டுவன் வென்ற ஆரிய அரசன் கனக விசயன். கண்ணகிக்கு சிலை எடுக்கும் போது உடன் வந்த மன்னன் கயவாகு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று சிலப்பதிகாரத்தை புகழ்ந்து கூறியவர் பாரதியார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் என்று கூறியவர் கவிமணி. சிலம்பு மணிமேகலையின் சிறப்பு என்ன? தமிழில் கதை தழுவிய தொடர்நிலை செய்யுளாக முதலாக தோன்றிய காப்பியங்கள் இவை. இந்த காணொளியில் ஒரு 7-8 இலக்கிய வரலாறுகளை படித்து அதிலிருந்து குறிப்பெடுத்து இந்த 50 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாக்களினுடைய தொடர்ச்சியை நாம் சிலப்பதிகாரம் பகுதி 2ல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.